Hi everybody, welcome and welcome back to my Starlight Tarot. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாங்க அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் பாஸ்ட்டில் வந்து எப்படி இருந்துச்சு அண்ட் இதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து குட்டாக இருந்துச்சா அண்ட் டாக்ஸிக்காக இருந்துச்சா அண்ட் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வந்து டாரோட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக்ஸ் வேணுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் எனக்கு பைல் செலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் பைல் 1 அண்ட் பைல் 2. ஸோ உங்களுக்கு வந்து திஸ் இஸ் பைல் 1 அண்ட் திஸ் இஸ் பைல் 2. ஸோ உங்களுக்கு வந்து எந்த பைல் கரெக்டாக இருக்கும்னு தோணுதோ நீங்கள் அந்த பைல் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரெண்டுமே வந்து பார்க்கணுன்னு தோணுச்சா ரெண்டுமே பாருங்கள். உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பைல் 1 பார்ப்போமா? நீங்கள் பைல் 1 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, ஜஸ்டிக்ஸ். ஆக்சுவலி நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஜஸ்டிக்ஸ் வந்து எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது இந்த பர்சன் கிட்ட இருந்து. அண்ட் லெவல் ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனாக இருந்திருக்கலாம். ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன்ஸ் அண்ட் 111 பார்க்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம். அண்ட் நீங்கள் ஒரு ரன்னர் அண்ட் சேசராக இருந்திருக்கலாம் பைல் 1 சூஸ் பண்ணவங்க. ஸோ இந்த ரன்னர் அண்ட் சேசர் இந்த பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்காது. எப்போவுமே வந்து நீங்களே ரன்னராக இருந்திருப்பீங்க. ஸோ அந்த பர்சன் சேசராக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க சேசராக இருந்திருப்பாங்க, நீங்கள் ரன்னராக இருந்திருப்பீங்க. ஸோ இந்த பொசிஷன் வந்து மாறி இருக்காது. ஸோ லெட்ஸ் சி, பார்க்கலாம். பைல் 1 உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாங்க. லெட்ஸ் சி, பார்க்கலாம். பைல் 1 ஆக்சுவலாக எனக்கு 8 கார்ட்ஸ் எடுக்க போகிறேன். ஓகே, ஓகே, பாட்டம் ஆஃப் த டேக். லெட்ஸ் சி, நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு என்னெல்லாம் கார்டு வந்திருக்கு. அண்ட் ஓகே, கிங் ஆஃப் வாண்ட்ஸ், 7 of pentacles, charioteer, okay, hierophant, 10 of pentacles and 7 of cups, okay, hermit, 6 of wands. ஓகே கைஸ், நீங்கள் வந்து ஜூலை மந்த் போர்னிங்காக இருப்பீங்க. அண்ட் பைல் 1 பார்க்குறீங்கன்னா ஜூலை மந்த் போர்ன். உங்கள் பர்சனுமே வந்து ஜூலை மந்த் போர்னாக வந்து கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. அண்ட் உங்களோட நேம் அண்ட் உங்கள் பர்த்டே டேட் அண்ட் 7 லெட்டர்ஸ் அண்ட் 7 நம்பரில் வந்து கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும். அண்ட் ஒரு 7 மந்த்ஸாக கூட நீங்கள் வந்து ஒரு எண்டப்பில் இருந்திருப்பீங்க இந்த பர்சன் கூட. ஓகே, லெட்ஸ் சி, பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி வந்து இந்த கனெக்ஷன்ஸை வந்து எனக்கு ஒன்ஸ் அகெயின் ஓகே, ஆக்சுவலி இந்த கனெக்ஷன்ஸை பார்க்குறப்போ ஸோ பாஸ்ட்டில் எப்படி இருந்திருக்குன்னா, ஒரு பர்சன் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு பர்சன் வந்து ரன்னராக இருந்திருப்பீங்க, ஒரு பர்சன் வந்து சேஸராக இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ஒரு பொசிஷன் வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகியிருக்காது. ஸோ அந்த ரன்னர் அண்ட் சேசர் வந்து உங்களுக்கே ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்கும். என்னன்னா இப்போ பார்த்து நானே ரன்னராக இருக்கேன், ஸோ அவங்க வந்து சாரி எப்போவுமே நானே சேசராக இருக்கேன், அவங்க சைடில் வந்து எந்த வந்து லைக் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க மாட்டாங்க, நான் மட்டுமே எடுக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பாயிண்டில் வந்து ரொம்ப வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகியிருப்பீங்க, ஒரு எமோஷ்னலாக பிரேக் ஆகியிருப்பீங்க. ஸோ எவ்வளோ தான் இந்த பர்சனுக்காக ட்ரை பண்ணாலுமே வந்து லைக் நான் மட்டுமே வந்து இந்த பர்சனுக்காக போகிற மாதிரி இருக்குது. அந்த சைட்லேருந்து ஒரு எஃபெக்ட் கூட வர மாட்டுது. ஐ திங்க் நீங்கள் ஃபெமினன் நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா நீங்கள் தான் கண்டிப்பாக வந்து ரன்னராக இருந்திருப்பீங்க. ஸோ ஒரு மாஸ்குலின் தான் வந்து சேசராக இருக்க மாதிரி தெரியுது. ஓகே, எஸ். ஸோ இந்த மாஸ்குலின் நிறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்ககிட்ட வந்து அகெயின் வந்து ஒரு லவ் அண்ட் பியூட்டிஃபுல்லான கனெக்ஷன் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு அவங்களோட மைண்டில் வந்து இருக்குது, அந்த பர்சனோட மைண்டில் ஸ்டில் இருக்குது. ஸோ அதுக்கான எஃபெக்ட் வந்து அவங்க எடுத்திருப்பாங்க. அண்ட் நீங்கள் வந்து அதுக்கான எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து அவருக்கு கொஞ்சம் கூட வந்து அதை கேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த எஃபெக்ட் சில தேர்ட் பர்சன் இன்வால்மெண்ட் அந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு வந்து தெரியுது. ஸோ இந்த மாஸ்குலின் வந்து ஒவ்வொரு வாட்டும் எஃபெக்ட் எடுத்து உங்களுக்காக வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வந்து பேசி ஹர்ட் ஆகுறாங்க. அகெயின் அந்த ஸ்டெப்
படுக்கிறாங்க, அகெயின் ஹர்ட் ஆகுறாங்க. ஸோ ஒரு பாயிண்டில் வந்து அவங்க வந்து ஒரு ஹெர்மிட், ஒரு அலோன், ரொம்ப தனியாக எமோஷனலி பிரேக் ஆகிட்டு அவங்க வந்து இதுக்கப்புறம் நான் இந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேன், நான் தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பாயிண்டில் இந்த பர்சன் வந்து பிரேக் ரொம்ப ஆகியிருப்பாங்க. அண்ட் இருந்தாலுமே இந்த பர்சன் வந்து உங்கள் கூட ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் தான் எதிர்பார்த்துருக்காங்க. இந்த பாஸ்ட்டில் இந்த மாஸ்குலின் வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான கனெக்ஷன் எதிர்பார்த்துருக்காங்க. அண்ட் ஒரு நல்ல ஒரு லைஃப் அண்ட் ஒரு நல்ல ஃப்யூச்சர் எல்லாமே இந்த பர்சன் வந்து எதிர்பார்த்துருக்காங்க. நிறைய விக்டரிஸ், நிறைய ஹாப்பினஸ், 2 பேருமே வந்து நிறைய விக்டரிஸ் வந்து வாண்ட் பண்ணணும், நிறைய லவ், ஒரு சப்போர்ட்டிவாக அந்த பர்சன் இருந்திருப்பாங்க உங்கள் பாஸ்ட்டில். பட் நீங்கள் அது எதுவுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் இந்த பர்சன் ரொம்ப டிசிப்ளினாக வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும். அவங்க வந்து உங்களை வந்து ரொம்ப அப்யூஸ் பண்ணுற மாதிரி, கோவப்படுத்துகிற மாதிரிலாம் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரொம்ப டிசிப்ளினாக, ரொம்ப காமாக ஸோ இந்த பர்சன் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு வே இருக்கும்ல, இந்த வேல ஒரு சைலண்ட் வேல, ஒரு டிசிப்ளினான ஒரு வேலை இந்த பர்சன் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்குள்ள எவ்வளோ சண்டை வந்தாலுமே இந்த பர்சன் வந்து ரொம்ப சைலண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து அது எந்த கஷ்டத்தையுமே வந்து கொடுத்துருக்காது. பட் ஸ்டில் நீங்கள் இந்த பர்சன் வந்து ஓவராக வந்து கண்டிப்பாக ஹர்ட் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த பர்சன் ஒரு பாயிண்டில் வந்து ரொம்ப பிரேக் ஆகுறாங்க, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பட் இந்த பர்சன் ஆனால் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, நான் எவ்வளோ பண்ணாலும் இந்த பர்சன் வந்து அகெயின் என்கிட்ட வராங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்கான பர்சன் தான் இருக்காங்க இந்த பர்சன். அண்ட் அவங்களுக்குள்ளே வந்து அவ்வளோ லவ் இருக்குது. பட் அவங்க வந்து ஷோ பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது இந்த பர்சனுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த பர்சனோட ஹார்ட்டில் வந்து யூ ஆர் த குவீன் அப்படி சொல்லுவாங்க. யூ ஆர் த குவீன், யூ ஆர் த கிங் ஆஃப் மை ஹார்ட், கிங் ஆஃப் மை லவ், அப்படி அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி இந்த பர்சன் வந்து இருந்திருப்பாங்க. பட் வெளியே வந்து ஷோ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் கேட்டு பார்த்துருப்பீங்க, இந்த பர்சன் வந்து எப்படி அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நீங்கள் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இவங்களை பற்றி கேட்குறப்ப கூட இவங்களை பற்றி ஒரு தப்பான விதத்தில் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்கள பற்றி ரொம்ப நல்ல விதத்தில் தான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பர்சன் இப்போ உங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னா வந்து பட் இவங்க ஒரு பாஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கனெக்ஷனை எதிர்பார்த்துருக்காங்க. பட் ஏன் நீங்கள் ஸ்டில் இந்த பர்சன் வந்து ஒரு ரன்னர் அண்ட் சீசர் எனர்ஜியில் நீங்கள் 2 பேரும் இருக்கீங்க. அந்த கனெக்ஷன் வந்து இந்த பர்சனுக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் இந்த ஒரு கனெக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணணும், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கனெக்ஷனை எடுத்துகிட்டு போகணும், ஒரு பியூட்டிஃபுல் லவ்வாக எடுத்துகிட்டு போகணும் தான் இந்த பர்சன் வந்து நினைக்கிறாங்க ஸ்டில். பட் இந்த பர்சன் உங்கள் கூட வந்து ஒரு பிரேக்கில் ஒரு நோ கான்டாக்டில் இருக்கீங்கன்னா இந்த பர்சன் அகெயின் உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கு நிறைய சான்சஸுமே தெரியுது. ஓகே, நம்ம இன்னொரு டேக்லையும் பார்த்துடலாம். ஓகே, லெட்ஸ் see. ஸோ ஜஸ்டிக்ஸ், ஓகே, நம்ம ஜஸ்டிக்ஸ் வரப்போ நான் சொல்லி இந்த பர்சன் ஒரு ஜஸ்டிக்ஸ் கண்டிப்பாக உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. லெட்ஸ் see, நம்ம இன்னொரு டேக் பார்க்கலாம். ஸோ இந்த பர்சன் என்ன சொல்ல நினைக்கிறாங்க இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஓகே, ஆக்சுவலி எனக்கு கார்ட், ஓகே ஐ காட் இட். ஹாப்பி சிங்கிள். ஓகே, ஹாப்பி சிங்கிள் நீங்கள் பார்க்குறப்போ லெட்ஸ் see. ஓகே, இந்த பர்சன் வந்து ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இந்த ஒரு கனெக்ஷன்லேருந்து அவங்க ஆல்ரெடி இந்த கனெக்ஷனில் இருக்கப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போது இந்த பிரேக்கில் இருக்கப்போ கொஞ்சம் ஹாப்பியாக அந்த பர்சன் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. லைக் அந்த ரன்னர் அண்ட் சேசர் அந்த பிஹேவியர், உங்களோட கோல்டுனஸ் பிஹேவியர் வந்து இந்த பர்சன் வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இப்போ அவங்க வந்து அந்த செப்பரேஷனில் இருக்கப்போ அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க மாதிரி தெரியுது. அகெயின் ஓகே, லெட்ஸ் see பார்க்கலாம். ஓகே, த ஷிப். ஸோ அகெயின் த ஷிப்ன்றது வந்து லோன்லி மீ மீன்ஸ் ஸோ ஒரு கடலில் வந்து ஒரு போட் மட்டும் இருக்குது. அந்த போட்டில் வந்து நிறைய வேவ்ஸ், அந்த கடல் அலைகள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரப்போ இந்த பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் அப்படி இருந்திருக்கு. அந்த உங்களோட உங்களோட வேர்ட்ஸ் நீங்கள் அந்தளவுக்கு ஹர்ட் பண்ண அந்த ஹர்ட்டிங்ஸ் வந்து அந்த அலை வந்து அந்த உங்கள் ஹர்ட்டிங் வச்சுக்கோங்க, அது வந்து அந்தளவுக்கு அந்த போட்டை வந்து போட்டு அந்தளவுக்கு ஹர்ட் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஸோ அந்த பர்சன் அவ்வளோ வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க பாஸ்ட்டில் உங்கள் கூட இருக்கப்போ. ஏதாவது ஸ்டில் சேயிங்ஸ் அந்த நீ ஹர்ட் பண்ணது இன்னும் என்னோட மனசில் இருக்குது அப்படின்னு இந்த பர்சன் வந்து சொல்கிறாங்க. லெட்ஸ் see பார்க்கலாம். ஸோ ஓகே, மேரிட். ஓகே, நீங்கள் ஒரு மேரிடான ஒரு பர்சன் கூட டீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு மேரிட் அப்படி இருக்கலாம். ஸோ ஓகே, why do you make me feel like this? Why do you make me feel like this? என்னையே இந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ண வச்சு, அதுவும் லோன்லி அண்ட் ஷிப்லாம் வரப்போ இந்த பர்சன் அந்தளவுக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலி டீப்பாக ஹர்ட் ஆகியிருக்காங்க. ஓகே, லெட்ஸ் see பார்க்கலாம்.
அகெயின் என்ன சொல்ல நினைக்கிறாங்க, ரீக்ரியேட் யுவர் செல்ஃப். கைஸ், நீங்கள் இந்த எனர்ஜியில் இருக்கீங்க, நீங்கள் இந்த பர்சனை ஹர்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா ஸோ ரீக்ரியேட் பண்ணி பாருங்கள், உங்களோட செல்ஃபை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்ற மெசேஜ் இந்த பர்சன் வந்து சொல்ல நினைக்கிறாங்க உங்ககிட்ட. ஓகே, நெக்ஸ்ட். அகெயின் ஐம் கெட்டிங் why do you feel like this. ஓகே, இந்த பர்சன் ரொம்ப எமோஷ்னலி பிரேக் டவுன் ஆகியிருக்காங்க. Okay, what is this? Okay. Again, I am getting the marriage. Okay. Again, I'm getting the ship. Okay guys, actually இந்த பர்சன் அந்த எமோஷ்னலி அந்த பிரேக் வந்து ரொம்பவே வந்து ஹர்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது நீங்கள். ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த இந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் உங்களுக்கு இங்கே இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் அந்த பர்சன்கிட்ட நீங்கள் அப்பாலஜைஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும். த பர்சன் இஸ் ரொம்ப பிரேக் டவுனாக இருக்காங்க. ஸோ எமோஷ்னலி ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி தெரியுது. லெட்ஸ் see. விஷ். ஓகே, விஷ் லெவல் நான் சொல்லியிருந்தேன்ல, கண்டிப்பாக இந்த லெவல் அந்த விஷ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய பர்சனாக இருப்பீங்க. அண்ட் விஷ் அந்த லெவல் டைமில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு விஷஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஓகே, டார்க் சைட் அண்ட் ப்ரோக்கன் ஹார்ட். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்கன் ஹார்ட்டில் இருந்திருப்பீங்க, நீங்களுமே ஒரு ப்ரோக்கன் ஹார்ட்டில் இருந்திருப்பீங்க. இந்த பர்சனுமே வந்து ரொம்பவே ஒரு டார்க் சைடான வந்து நீங்கள் ஹர்ட் அண்ட் உங்கள் பர்சனல் அந்த நிறைய இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு போயிருக்கலாம் உங்கள் 2 பேர் கனெக்ஷனில். அது பர்சனலி ஒரு பர்சனை ரொம்பவே வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பர்சன் ரொம்ப எமோஷ்னலி பிரேக் டவுன் ஆகியிருக்காங்க. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க பேசாமல் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னொரு லைஃப் இருக்குது, இன்னொரு பர்சன் கூட டீல் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கிடையாது. இந்த பர்சன் வந்து எமோஷ்னலி ரொம்ப டவுன் ஆனதுனால ஸோ தேர் நீட் சம் டைமில். ஸோ அந்த பர்சனுக்கு வந்து டைம் தேவைப்படுது. நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, இந்த பர்சனோட எமோஷ்னலாக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஜெலஸ். Oh my god, I got a lot of cards. Just a second, I'm going to read. Okay. ஆக்சுவலி உங்கள் பர்சன் நிறைய சொல்ல நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட கார்டு வந்து இங்கே ஸ்ப்ரெட் ஆகிறப்போ எனக்கு வந்து அந்த இன்ட்யூஷன் வந்துச்சு. நிறைய பேசக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. ஸோ ஐ ஆம் ஓகே, உங்கள் பர்சன் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரே பண்ணிகிட்டு இருக்கலாம் அண்ட் நீங்களுமே இந்த பர்சன் வருவாங்க, மேனிஃபெஸ்டேட் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே ப்ரேயரிங் மெசேஜ் வந்திருக்கு. சம்ஒன் இஸ் ப்ரேயரிங். ஓகே, ஓகே. அண்ட் ஆன் அண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன்லாம் கண்டிப்பாக இருந்திருப்பீங்க இந்த பர்சன் கூட. அண்ட் ஹாட் அண்ட் கோல்டு. சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப நல்லா பேசியிருப்பீங்க, சம்டைம்ஸ் வந்து ரொம்ப உங்களுக்குள்ளே சண்டை வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷனாக இருந்திருப்பீங்க. ஓகே, லாட் ஆஃப் மெசேஜஸ் கைஸ். ஓகே, நான் எல்லாமே படிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மெசேஜ் மட்டும் பார்க்கலாம், வந்த மட்டும். ஓகே, ஃபர்ஸ்ட் மெசேஜ். ஓகே, reconciliation. பியூட்டிஃபுல்ங்க, reconciliation. This person going to be reconciliations. And Netflix and chill. ஓகே, நீங்கள் வந்து நிறைய சீரீஸ் பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க. ஸோ இந்த பிரேக்கில் வந்து இந்த உங்கள் சப்ரேஷனில் வந்து நீங்கள் நிறைய சீரீஸ் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் மெசேஜ். மை வே. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக செல்ஃபிஷாக நடந்திருப்பீங்க இந்த பர்சன் கிட்ட. அண்ட் ஒரு நிறைய செல்ஃபிஷ் எனர்ஜி தெரியுது. நெக்ஸ்ட் மெசேஜ். ஓகே, அது ஆல்ரெடி வந்தது ஹாப்பி சிங்கிள். இந்த பர்சன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்காங்க இந்த ஒரு கனெக்ஷன் இல்லாமல் இப்போது. ஓகே, நெக்ஸ்ட். ட்ராப். ஓகே, ட்ராப். அன்ஃபினிஷ்ட் பிஸ்னஸ். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் முடியல அப்படின்ற ஒரு மெசேஜுமே நமக்கு வந்திருக்கு. எஸ், செப்ரேஷன்ஸ் அந்த மெசேஜுமே இங்கே இருக்குது. சோல்மேட் கனெக்ஷன். பியூட்டிஃபுல்ங்க. த ஷிப் ஆல்ரெடி இந்த மெசேஜ் வந்துச்சுல நமக்கு. ஸோ அகெயின் திஸ் மெசேஜ் இஸ் கம்மிங் டு யூ. ஸோ ஏதோ ஒரு ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களுக்கு கன்வே பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த பர்சனை ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கீங்கன்னா ஸோ நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இந்த பர்சன். ஸோ அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ அப்படின்ற ஒரு மெசேஜ் இந்த பர்சன் கிட்ட வந்து வந்திருக்கு. ஓகே, நம்ம வந்து பைல் 2 பார்க்கலாம். ஓகே, ஐ எம் கெட்டிங் a 3 of swords மெசேஜ் வந்திருக்கு உங்களுக்கு. அண்ட் லஸ்ட்ன்ற மெசேஜ் வந்திருக்கு. ஓகே, லெட்ஸ் see, பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த பர்சன் ஒரு நம்பிக்கை துரோகம் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்க்க முடியுது ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கில் நீங்கள் இருப்பீங்க. பைல் 2 பார்க்குறீங்கன்னா
சம்திங் ஒரு பிரேக்கப் ஒரு டிவோர்ஸ் ஒரு டிப்ரெஷனில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கலாம். அண்ட் ரொம்ப அப்செட்டாக இருக்க மாதிரி தெரியுது அண்ட் கன்ஃபியூஸ்டாகவும் இருக்க மாதிரி தெரியுது. லெட்ஸ் சி பைல் 2 பார்க்கலாம். நான் எனக்கு 8 கார்ட்ஸ் தான் எடுக்க போகிறேன். ஓகே, ஓகே காய்ஸ், நம்ம பார்க்கலாம் என்னென்ன கார்ட்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு. ஓகே, 3 of Pentacles. ஓகே, 10 of Cups. ஓகே, நீங்கள் வந்து ஒரு மேரிடாக இருக்கலாம். நீங்கள் பார்க்குற பர்சன்ஸ் ஆல்ரெடி மேரிடான பர்சன்ஸாக இருக்கலாம். அண்ட் நீங்கள் ஒரு மேரிடான பர்சன் கூட டீல் பண்ணிகிட்ருக்கலாம். 2 of Swords and the Moon. Again I'm getting 5 of Pentacles, the Emperor, 9 of Pentacles. Okay, next one card. Okay, 8 of Pentacles. பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி நீங்கள் வந்து கைஸ், ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தேர்ட் பார்ட்டிஸ் கண்டிப்பாக இன்வால்வ் இருக்காங்க. இந்த தேர்ட் பார்ட்டிஸ்னால இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்பவே வந்து அடி வாங்கியிருக்கும் அண்ட் ரொம்பவே ஒரு ஹார்ட் பிரேக்கிங் தேர்ட் பர்சனுக்கு வந்திருக்கும். நீங்கள் ஒரு மேரிடான பர்சன் கூட டீல் பண்ணிட்டுருக்கீங்கன்னா இந்த பர்சன் வந்து லைக் உங்களுக்கு ஒரு லைஃப் கொடுக்குற, உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த பர்சன் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க, நிறைய காயம் வந்து படுத்தியிருப்பாங்க இந்த பர்சன். ஸோ இங்கே வந்து பார்க்குறப்போ ஒரு ஃபெமினைன் வந்து ரொம்பவே வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ இந்த பைல் 2 பார்க்குற ஒரு ஃபெமினைன். ஸோ ஆக்சுவலி இந்த பர்சன் வந்து ஃபிசிக்கலி அப்படி வந்து கண்டிப்பாக உங்க கூட வந்து ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் இருந்திருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி இங்கே பார்க்குறப்போ இந்த மாஸ்குலினோட எனர்ஜி வந்து ரொம்ப வந்து ஒரு அத்தாரிட்டி, லைக் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க உங்களை பாஸ்டில். இந்த பர்சன் வந்து நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், அந்த மாதிரி நிறைய கண்ட்ரோலிங், நிறைய ரூல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. பட் இங்கே பார்க்குறப்போ ரொம்ப வந்து ஒரு ஃபெமினன் வந்து ஒரு அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான இந்த ஒரு ஃபெமினன் வந்து அந்த அளவுக்கு வந்து இப்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ ரொம்ப கான்ஃப்ளிக்ட் அண்ட் ரொம்ப ஃபியர், ரொம்ப ஒரு பயத்தில் இருக்க மாதிரி தெரியுது இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வந்தோம் அப்படின்னு இருக்க மாதிரி தெரியுது ஒரு ஃபெமினன். ஆக்சுவலி நம்ம ஒரு ஃபெமினன் ரொம்ப ஹர்ட் ஆன மாதிரி தெரியுது. பட் இந்த மாஸ்குலினுக்கு இன்னுமே புரியல. ஸோ ஏன் நடக்குது, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் இந்த ரிலேஷன்ஷிப்பில், இந்த பர்சன் நம்ம என்ன ஹர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி இந்த மாஸ்குலினுக்கு புரியல. பட் அவங்க வந்து புரியாத மாதிரி காட்டிக்கிறாங்க. பட் இந்த பர்சனுக்கு வந்து லைட்டாக புரியுது, பட் ஃபுல்லாக இன்னும் புரியலை. ஸோ உங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் வந்து ஒழுங்காக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களோட த்ரோட் சக்கரா வந்து கண்டிப்பாக டவுனாக இருக்கலாம். ஸோ நீங்கள் அதை பாருங்கள், உங்களோட ஸ்பீச்சிங் ஸ்கில்ஸை கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கள். ஸோ ஃபைல் 2 பார்க்குறீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாமே தெரியுது, என்னெல்லாம் பேசணும், எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும் உங்களுக்கு தெரியுது. பட் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணாமல் இருக்க மாதிரி தெரியுது. உங்களால் பேச முடியும், பட் இப்போ உங்களால் கரண்ட்டில் பேச முடியாத மாதிரி தெரியுது. என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல, என்னோடய ஃபீலிங்ஸை எனக்குள்ளே அவ்வளோ இருக்குது சொல்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் இருக்கலாம். பட் கைஸ், நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பேசினா மட்டும் தான் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பெட்டரான ஒரு அட்லீஸ்ட் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வரும். ஓகே, பட் இந்த மாஸ்குலினை பார்க்குறப்போ லைக் ஒரு ஓல்டர் மேன், மேபி ஒரு 35 or 45 அந்த ஒரு ஏஜில் இருக்கலாம் இந்த மாஸ்குலின். அண்ட் இன்னொரு மாஸ்குலின், 2 மாஸ்குலின் இஸ் தேர். அண்ட் இன்னொரு மாஸ்குலின் வந்து ஒரு 25 or 30 அந்த ஏஜ்குள்ளே வந்து இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் கூட நீங்கள் டீல் பண்ணிகிட்ருக்கலாம் கண்டிப்பாக. ஸோ இந்த பர்சன் என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னா, ஸோ அவங்க வந்து நிறைய ரூல்ஸ் வந்து போடுறாங்க. ஸோ அந்த ரூல்ஸை நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டு வராங்க. அந்த ரூல்ஸை நீ கேட்கணும் அப்படின்னு வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது. லைக் இவங்க பார்க்குறப்பவே ரொம்ப ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பாக தெரியுது. பைல் 2ல் நீங்கள் இருக்கீங்கன்னா ஸோ நிறைய ஃபியர், நிறைய பயத்தில் இருக்கலாம். நீங்கள் நிறைய அப்டக்கல்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்திருக்கும், நிறைய தடைகள் வந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த ஃபெமினைன் வந்து நல்லா பியூட்டிஃபுல்லான ஃபெமினைன் இருந்திருப்பாங்க, ஆல்ரெடி சொல்லியிருந்தால. பட்
ஸோ ஓகே லட்சி நம்ம இன்னொரு டேக்கில் பார்க்கலாம். ஆக்சுவலி நீங்கள் பைல் 2 பார்க்குறீங்க. இந்த பர்சன் என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னா, ஸோ ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும், அவங்க போடுற ரூல்ஸ் அண்ட் அவங்க சொல்கிறது கேட்கணும் அப்படின்னு ஒரு எனர்ஜியில் இந்த பர்சன் வந்து இருக்காங்க. பார்க்கலாம் என்ன மெசேஜஸ் உங்களுக்கு வருதுன்னு. பைல் 2 ரிலேஷன்ஷிப் பாஸ்டில் எப்படி இருந்துச்சு பார்க்கலாம். ஓகே, ஃபியர் ஆஃப் சீட்டிங்கிற மெசேஜ் எனக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த சீட்டிங்கில் வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு பயத்தில் இருக்க மாதிரி தெரியுது. ஒரு பர்சன் வந்து அது சீட்டிங்னே தெரியாத மாதிரி இருக்கலாம், ஒரு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நம்ம பண்ணுறது ஒரு சீட்டிங் தான். லெட்ஸ் see என்ன மெசேஜஸ். ஓகே, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நீங்கள் ஒரு ஃபேமிலி ஒரு மேரிடான பர்சன் கூட வந்து டீல் பண்ணிட்டு இருக்கலாம். பட் அந்த பர்சன் வந்து ஒரு ஃப்யூச்சர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களை கண்டிப்பாக வந்து ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் வந்து அந்த இம்பார்ட்டன்ஸுக்கு எதுக்குமே வந்து வேல்யூ வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் வேர்ட்ஸாக மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. அண்ட் ரொம்ப வந்து ஸ்டப்போனாக இருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரொம்ப கண்ட்ரோலிங் எனர்ஜியில் இருக்காங்க, ரொம்ப ஸ்டப்போனிங்காக இருக்காங்க. And again I'm getting family important. Okay, let's see pile 2 நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. lot of cards pile 2. Okay, married. Again I'm getting married message. Okay, டேக் ஆக்ஷன்ஸ் கைஸ். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து பேச மாட்டீங்க எதுவுமே. ஸோ உங்கள் த்ரோட் சக்கரம் வந்து ரொம்ப லோவாக இருக்குது, அதனால நீங்கள் பேச மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தோணுது அண்ட் பேசணுன்னு, பட் நீங்களாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. ஸோ டேக் ஆக்ஷன்ஸ். ஸோ ஆக்ஷன் மோடுக்கு வாங்க. ஓகே, பைல் 2 பார்க்குறீங்கண்ணா. ஸோ உங்களுக்கு பைல் 2 ரெசனேட் ஆகலாம், நீங்கள் பைல் 1 கூட பார்க்கலாம். ஓகே, அகேன் ஐ கான்ட் லூஸ் யூ. எஸ், இந்த ஃபெமினன் எனர்ஜி மாதிரி தெரியுது. ஐ கான்ட் லூஸ் யூ, என்னால் உன்னை லூஸ் பண்ண முடியாது அந்த ரிலேஷன்ஷிப்பில் சொல்கிறாங்க. அண்ட் 1 second. சைல்டிஷ். கண்டிப்பாக இந்த பர்சன் ரொம்ப சைல்டிஷ் நடந்திருப்பாங்க. அண்ட் ஓகே, I got a message. You ஜஸ்ட்ன்ற மெசேஜ். நீ வந்து நீ சும்மா தான் அந்த மாதிரி. இந்த பர்சன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எடுத்திருக்க மாட்டாங்க, உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, நிறைய ப்யூரிட்டி வந்து மிஸ் ஆகிருக்கும் இந்த பர்சன்கிட்ட இருந்து. ஸோ நீங்கள் நிறைய எஃபெக்ட் எடுத்திருப்பீங்க, பட் அந்த எஃபெக்ட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட வேல்யூ பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த பர்சன். ஓகே, வாட் இஸ் திஸ்? விஷஸ். ஓகே, விஷஸ். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விஷஸ் இருக்கும் இந்த பர்சன் கூட இருக்கணும் அப்படின்னு. பட் திஸ் பர்சன் இஸ் ஃபிட் ஃபார் தட் மீன்ஸ் இந்த பர்சன் அதுக்கு ஃபிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ திங்க் நோ. இந்த பர்சன் வந்து நாட் ஃபிட். பட் இன் ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறாங்க நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் see. Just one card. Pile 2. ஓகே, ஐ கோட் ரீகான்சிலேஷன் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இன்கேஸ் இந்த பர்சன் வந்து ஃப்யூச்சரில் வந்து ரீகான்சிலேஷன் உங்கள் கூட பண்ணலாம் அண்ட் ஒரு கமிட்மெண்ட்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஓகே காய்ஸ், திஸ் இஸ் மை ரீடிங். ஸோ உங்களுக்கு என்னோட ரீடிங்ஸ் வந்து ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.